பாக்க எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த கப்பு உனக்கு கிடைக்கணும்னு தானே நீ இம்புட்டு பெரிய தப்பு பண்ணிருக்க. இத நீயே வச்சுக்கோ. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த பாரு, நான் குறுக்கு வழியில ஜெயிக்க கூடாதுன்னு சொல்றியே. நீ சிவாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? போய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஏய், நீ மட்டும் நேர்மையானவளா இருந்தா இப்பவே போய் அன்னபூர்ணி கிட்ட நீ போய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டன்ற விஷயத்த சொல்லிப்பா. என்னைக்கு நீ போய் சொல்லிதான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டன்ற உண்மை தெரிய வருதோ அன்னைக்கு அன்னபூர்ணி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. இது சத்தியமா நடக்கும். நீ எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற? சரிப்பா, அவசரப்பட்டு காயத்ரி பேர்ல இருக்க நிலத்தை விற்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் கோயம்புத்தூர்ல அவரை வர வச்சு அந்த நிலத்தை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த நிலத்துல என்ன விளைவிக்க முடியும்னு அவங்க சொல்லுவாங்க. 30 வருஷமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிற ஆறுமுகத்துக்கு தெரியாதது கோயம்புத்தூர்ல இருந்து வரவங்களுக்கு தெரிஞ்சிருமாக்கும். இந்த மண்ணுல உள்ளவங்களுக்கு தான் இந்த மண்ணை பத்தி தெரியும். யார் வந்து டெஸ்ட் எடுத்து என்ன சொன்னாலும் அது தப்பா தான் இருக்கும். நம்ம ஊர் விவசாயிங்க எல்லாரும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அந்த நிலத்துல எதையும் விளைய வைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அந்த நிலத்தை வித்துறதுதான் பெரிய நல்லது. அந்த நிலத்தை நல்ல விலைக்கு கேட்கறப்பயே கொடுத்துருணும்க்கா. இல்லன்னா 100 ஏக்கர் தரிசு நிலத்தை யாருக்கா வாங்குவா? நீங்க ஏன் அந்த நிலத்தை விக்கணும்னு இவ்வளவு அவசரப்படுறீங்க? இவ்வளவு நாள் அந்த நிலம் சும்மா தானே இருந்துச்சு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. உனக்கு அந்த மண்ணை பத்தி ஒண்ணும் தெரியாது. சம வாய முடிட்டு சிவா, நீ என்னப்பா சொல்ற? எனக்கு என்னமோ 100 ஏக்கர் நிலத்தை உடனே விக்கிறதுல உடன்பாடு இல்ல. பெரிய பயிரவி சொன்ன மாதிரி நம்ம சாயில் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம நிலத்தை விற்க வேணாம். தெருவில் போற வரவங்க ஏதாவது சொல்லிட்டு தான் கிடப்பா. அதை நம்பி நம்ம லட்சக்கணக்கில் முதலீடு செஞ்சு எதுவுமே விளையாம போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? நஷ்டம் நமக்கு தானேக்கா. சொல்லிட்டு போறவா அப்படியே போயிரும். நஷ்டப்பட்டு நிக்கிறது நம்ம குடும்பம் தான்க்கா. எனக்கு என்னமோ அவசரப்பட்டு அந்த நிலத்தை விற்க வேண்டாம் தோணுது. பாரு, அனுபவம் உள்ளவங்க சொல்றதை கேட்டுக்கணும். உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணி நஷ்டமாச்சுன்னா அந்த நஷ்டத்துக்கு யார் பொறுப்பேத்துப்பா? நீ ஏத்துப்பியா? மக 100 ஏக்கர் நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடி பைரவி சொன்ன மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாத்துருவோமே. என்னக்கா